தினமொரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். இது பேர்லேயே அதை புரிஞ்சுக்கலாம். லாக்டோஸ் அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. அப்படின்னா லாக்டோஸ் வந்து அவங்களோட பாடியில் டைஜஷன் வந்து ஆகாது. ஸோ இது வந்து பேசிக்கலி இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் டிஸார்டர். ஸோ இந்த லாக்டோஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மால்டோஸ் இந்த மாதிரி அதுவும் வந்து ஒரு சுகர் தான். அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு லாக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து நம்ம பாடியில் சுரக்கும். அந்த என்சைம் வந்து நம்ம பாடியில் சரியான அளவு சுரக்கலை அப்படின்னா இந்த லாக்டோஸை வந்து அவங்களால, அதாவது இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்னால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் இந்த டிசீஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இதனால் பேசிக்கலி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பர்சன்ஸ்னால லாக்டோஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டான மில்க், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் அவங்களால சாப்பிட முடியாது. இன்கேஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களால வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் பண்ண முடியாது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டொமக்குக்கு போன லாக்டோஸ் வந்து அதே இடத்துல இருக்கும். அதனால் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி நிறைய கேஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடும். இந்த கேஸஸ்னால தான் நிறைய சிம்டம்ஸ்லாம் வந்து உருவாகும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறேன். ப்ரைமரியானது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டுலன்ஸ், அதாவது கேஸ். ஸோ இது ஒரு முக்கியமான சிம்டம். இதை தவிர இன்னொரு முக்கியமானது டயரியா. ஸோ கேஸு, டயரியா இது ரெண்டும் ரொம்ப காமன். இவங்க எப்போல்லாம் இந்த மில்க், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு இந்த சிம்டம் வந்து ஏற்படும். இதை தவிர பார்த்திங்கன்னா வாமிட்டிங் இருக்கும். அப்புறம் ப்ளோட்டிங், அதாவது அவங்க ஸ்டொமக் வந்து ஒரு ஜீரணமாகாத ஒரு நிலையில் டிஸ்கம்ஃபோர்ட் கொடுக்கும். அப்புறம் ஸ்டொமக் பெயின், ஸ்டொமக் கிராம்ப்பு இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ ஓவரால் வந்து லாக்டோஸை வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஏற்படுது. ஆல் பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் என்சைம் கால்டு லாக்டேஸ். பட் இது வந்து டிசீஸ் அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த மில்க், டெய்ரி ப்ராடக்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து நார்மலாக வந்து வாழ முடியும். ஸோ இதுதான் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். இதே மாதிரி இன்னொரு டிஸார்டரோட டுமாரோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.